தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி புழங்குவதாகவும் அதனை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் காணலாம். அடுத்ததாக திரு நன்றியுரை திருவெங்கடம் அண்ணா அவர்களை அழைக்கிறோம். தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி புழங்குவதாகவும் அதனை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் போதை பழக்கத்தை தடுக்க தவறியதாகவும் எதிர்கால இளைஞர்களை சீரழிப்பதாகவும் கூறி திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி இணைந்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகில் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இதில் தமிழக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் எஸ் சூர்யா மற்றும் பாஜக மாவட்ட தலைவர்கள், அதிமுக மற்றும் பாமக, அமமுக மற்றும் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதேபோல் மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் இயல்பாக நடமாடுவதாகவும் கஞ்சா விற்பனை அதிகமாக இருப்பதாகவும் மதுவை ஒழிக்க தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதேபோல் திமுக அரசை கண்டித்து கோஷங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2021 திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு இடங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிகமாக பரவியிருப்பதாக கூறப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பள்ளி மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் அதிகமாக போதைப் பொருள் பழக்கம் இருப்பதாக கூறி அதனை தடுக்க தவறிய திமுக அரசு என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.